அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்மளில் நிறைய நபர்கள் இவ்வாறு சொல்ல நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நம்மால் தான் இந்த காரியங்கள் நடக்குது. நான் இல்லைன்னு சொன்னால் அந்த காரியம் அப்படித்தாங்க. நான் போனால் தாங்க அந்த காரியத்தை நடத்தி வைக்க முடியும். இல்லைன்னு சொன்னாங்க அதை நடத்தி வைக்கிறதுக்கு யாருமே கிடையாது என்றெல்லாம் தன்னை ஒரு பெரிய ஆளாக நினச்சி கொண்டு பெருமையாக நினைத்து கொண்டு பேசக்கூடிய மனிதர்களை நம்ம அன்றாட நிறைய இடங்களில் நம்ம பார்ப்போம். இறைவன் அப்படிப்பட்ட நபர்களுக்கு ஒவ்வொரு விஷயத்தை எல்லா மனிதர்களுக்கும் இறைவன் உணர்த்தி கொண்டே தான் வருகிறான். எதன் மூலமாக தெரியுமா? அவர்களுடைய உடல் உறுப்புகளின் மூலமாகவே ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படுத்தி கொடுத்து இறைவன் கேட்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி, உன்னால் உன்னுடைய உடல் உறுப்புகளை கூட கட்டுப்படுத்த முடியலை, உன் உடல் உறுப்புகள் கூட உன் சொல் பேச்சு கேட்ட நடப்பது கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் உன்னால் தான் நடக்கும், நீ போனால் தான் அந்த காரியம் நடக்கும் என்றெல்லாம் எப்படி யோசிக்க தோணுகிறது என்று இறைவன் கேட்கக்கூடிய விஷயங்கள் நிறையவே உண்டு நம்மளுடைய உடல் உறுப்புகளின் மூலமாக. சூரத் இப்ராஹிம் 34வது வசனத்தில் இறைவன் சொல்கிறான், வயின் தாவது நேமத்தல்லாஹிலா துஹ்சுஹா. உன்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா நேமத்தையுமே இறைவனால் கொடுக்கப்பட்ட அருக்கொடைகள் தான். அதை கணக்கிட்டு பார்த்தா உன்னால் கணக்கிடவே முடியாது. அப்படி இருக்கக்கூடிய நிலையில் இன்னல் இன்சான லவலூமுன் கஃபார். நிச்சயமாக மனிதர்கள் பெரும்பகுதியான மனிதர்கள் இவ்வாறு பெருமையாக கொள்வதன் மூலமாக இறைவனுக்கு மாறு செய்யக்கூடியவர்களாகவே இருக்கிறார்கள் என்கிறான்.